இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சேலம் டு ஆத்தூர் போகிற வழியில் மாசிநாயக்கம்பட்டி பாலத்துக்கு கீழே இருக்க ரோடு. இப்போ இது வந்து மாசிநாயக்கம்பட்டி ஊர்லேருந்து ஆத்தூர் பைபாஸுக்கு வர சாலை சேர இடத்துல இந்த பாலத்துக்கு உள்ளே போகிறது தான் வரகம்பாடி வழி. வரகம்பாடி வந்து எதற்கு புகழ் பெற்றதுன்னா மாங்கனிகளுக்கு புகழ் பெற்றது. சேலத்து மாங்கனிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து வரகம்பாடியில் தான் சுவையான மாங்கனிகள் நிறைய விளைவிக்கிறாங்க. இங்கே தான் வந்து நல்ல மாங்கனிகள் கிடைக்கும். அந்த வரகம்பாடி மாங்கனி ஊர் அப்படிங்கிறது இதுதான். இந்த வரகம்பாடிக்கு போகிற வழி தான். இப்போ பாருங்கள், இந்த பாலத்தில் திரும்பணும் அப்படின்னாக்கா நேராக போனால் வரகம்பாடி வரும். தெற்கு சைடில் வரகம்பாடி அப்படின்னு ஒரு ஊர் போர்டு வரும், வரகம்பாடி போகிற வழின்னு. இந்த வரகம்பாடி வந்து மாங்கனிகளுக்கு மிகவும் புகழ்பெற்ற ஊர். நல்ல அருமையாக இங்கே சுற்றிலும் மாமரங்கள் மாங்கனிகள் தான். வரகம்பாடி மாம்பழங்கள் வந்து ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும். அந்த வரகம்பாடி மாங்கனிகள் தேடி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இந்த வரகம்பாடி ஊரை நோக்கி போகிற வழியில் சக்தி நகர் அப்படின்னு முதல்ல வரும். சக்தி நகர்னு இங்கே ஒரு பெரிய குடியிருப்பு. இப்போ அந்த வரகம்பாடி சாலையிலே வரும்போது சக்தி நகர் தாண்டி பாருங்கள், ஒரு 3 ரோடு பிரிகிற மாதிரி வரும். அந்த 3 ரோடு பிரிகிற இடத்துல வலதுகை பக்கமாக திரும்பி தொடர்ந்து வரகம்பாடியை நோக்கி வலதுகை பக்கமாக போகிற சாலையில் நம்ம தொடர்ந்து இந்த போகணும். அப்போ தான் இந்த மாங்கனிகள் விளையிற அந்த பூமியை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், முதல் மாமரம் பாருங்கள், அப்படியே அழகாக மாங்கனிகள் சர்வ சாதாரணமாக பூத்து குலுங்கிறத பார்க்கலாம். வரகம்பாடி ஒரு மாங்கனி பூமிங்கிறதுக்கு அடையாளம். இப்போ பாருங்கள், இந்த மாங்கனிகள்லாம் இங்கே இருக்குது. இது எல்லாமே இவங்களுக்கு ஒரு பாரம்பரியமாக இங்கே வந்து விளையிற மாங்கனிகள் மாம்பழங்கள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுதான் முதல் மாமரம் நம்ம கண்ணில் பார்த்துட்ருக்கோம். அருமையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் மாம்பழத்தை பார்த்துருப்பீங்க, மாங்காய் பூத்து கிழுங்குற மாம்பழம் பூத்து கிழுங்குற மரத்தை பாருங்கள். கண்ணு கட்டிய திசையெல்லாம் மாமரங்கள் மாங்கனிகள் பூத்து கிழுங்குது. சேலம் மாங்கனிக்கு புகழ் பெற்றது மாங்கனி நகர் இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் வரகம்பாடி தான் மாங்கனி ஊர். சேலத்துக்கு மாங்கனி நகர் பெயர் வரத்துக்கு இந்த வரகம்பாடி மாமரங்கள் தான், இங்கே விளையிற இந்த மாங்கனிகள் தான். இது எல்லோரும் நேரில் வந்து பார்த்து ரசிக்கணும். அழகான மாமரங்கள். ஒரு மங்களகரமான காரியம்னா நம்ம மாவிலை தோரணம் தான் கட்டுறோம். மா இலை தோரணம் கட்டினா அந்த இடத்துல ஒரு சுபம காரியம் நடக்குதுன்னு. மா இலை வந்து மங்களத்தை குறிக்கும். இந்த மா இலையெல்லாம் இங்கிருந்தான் எல்லாம் வருது. எந்த ஒரு நம்மளுடைய வீட்டில் ஃபங்க்ஷன்னாலும் கல்யாணம் எல்லாத்துக்கும் மா இலை தோரணம் போடுறோம். இப்போ மாசிநாயக்கம்பட்டி ஆத்தூர் பைபாஸ்லேருந்து வரகம்பாடியே வந்துட்டோம். வரகம்பாடியில் இது வந்து காசி நகருங்கிற ஏரியா. பாருங்கள், கை கட்டின தூரத்துலலாம் திரும்பிய திசையெல்லாம் இங்கே மாமரங்கள் தான். நம்ம சேலத்து மாங்கனி மாங்கனி நகர் மாம்பழங்கிறோம். அந்த மாம்பழங்கள் எல்லாம் இங்கே வந்து பூத்து குலுங்குது. இங்கே வந்து என்னன்னாக்கா, நம்ம மாம்பழங்களை வந்து செயற்கை முறையில் இந்த புகை போட்டு மாம்பழத்தை பழுக்க வச்சு எல்லாம் விற்கிறாங்க. இது வந்து உடலுக்கு ரொம்ப ஆபத்தானது. அப்படியெல்லாம் இல்லாமல் இயற்கையில் அப்படியே மரத்துலேருந்து பறித்த மாங்காய்களை மாம்பழங்களை நம்ம அப்படியே நேரடியாக இங்கே விற்பனை செய்கிறாங்க. அந்த விற்பனையான அந்த இடத்துக்கு தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த காசி நகரில் வந்து சக்தி அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய சகோதரர் ஒருவர் மரங்களை இங்கே இப்போ விளையக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய மாம்பழங்களை எல்லாம் தினசரி பறித்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு பறித்த மாங்காவை ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கே அப்படியே மாந்தோப்பில் வச்சு இங்கே வச்சு விற்பனை செய்கிறாரு. இது எவ்வளோ தூரம் உள்ளே இருந்தாலும் இந்த மாம்பழம் நல்லா இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட மாமரங்கள் வேணும்னா இங்கே தான் வந்தாகணும். இந்த மாம்பழங்களை வந்து காயாக தான் இருக்கும். வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் 4-5 நாள் பழுக்க வச்சு நம்ம சாப்பிட்லாம். ஸோ மாம்பழம் வந்து இந்த புகை போட்டு பழுக்க வச்சாங்க, ரசாயன முறையில் பழுக்க வச்சாங்கன்ற அந்த பயம்லாம் இல்லாமல் நீங்கள் மாம்பழம் இந்த ஏப்ரல் ஜூன் சீசனில் சாப்பிட்ணுன்னா வரகம்பாடி வர வழியில் காசி நகரில் நம்ம சக்தி அவருடைய மாம்பழம் அவர் மரத்தடியில் நிழலில் அப்படியே ஜில்லுன்னு மரத்தடியில் போட்டு மாம்பழங்கள் அப்பப்போ டெய்லி காலையில் மாம்பழங்களை பறித்து வச்சு அழகாக விற்கிறாரு. வீட்டுக்கு போய் நம்ம வந்து அதை வந்து பழுக்க வச்சுக்கலாம். இந்த வரகம்பாடி ஏரியாவில் ஆயிரக்கணக்கான மாமரங்கள் இருக்குது. டெய்லி இங்கே நல்லா இந்த சீசனில் மாமரங்கள் வந்து தருமபுரி கிருஷ்ணகிரியில் கிட்டத்தட்ட 100 வகையான மாம்பழங்கள் விளைந்தாலும் சேலம் மாநகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வரகம்பாடி என்ற இந்த சிற்றூரில் இருக்கக்கூடிய இங்கு விளையக்கூடிய மாங்கனிகளுடைய ருசியே அருமையாக இருக்கும். மாம்பழம் மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், தங்க நிற மாம்பழம், அல்வா போல தின்னலாம், உங்களுக்கும் வேண்டுமா இங்கே ஓடி வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியப்பான்ற குழந்தை கவிஞர் மாம்பழத்தை பற்றி எழுதின பாட்டு நமக்கெல்லாம் சின்ன வயசில் பசுமையாக ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி மாம்பழம் வந்து இதில் வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம்னு நிறைய உடம்புக்கு தேவையான சத்தெல்லாம் இருக்குது.
சேலம்னாலே எங்கே போனாலும் உலகம் பூரா முதல்ல வந்து மாங்கனி தான், சேலத்துக்கு மாம்பழம் தான் அடையாளமாக சொல்கிறாங்க. அப்படி சேலம் மாநகரத்தில் வச்சுக்கிறவங்க இப்போ மாம்பழத்தை வந்து கிருஷ்ணகிரி தர்மபுரியிலேருந்து வர்றது வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் சேலத்துக்கு பக்கத்திலேயே, சேலம் மாநகருக்கு பக்கத்திலேயே வரகம்பாடிங்கிற ஒரு ஊர், இங்கே அயோத்தியப்பட்டினம் மாசினாயம்பட்டி ஏரியாவில் இருக்குது. அதில் இந்த பூரா மாமரங்கள், எண்ணற்ற மாமரங்கள் இருக்குது. இங்கே விளையக்கூடிய மாம்பழம் வந்து ரொம்ப ருசியாக தித்திக்கும் முறையில் இருக்கும். இந்த மாம்பழங்கள் வந்து இயற்கை முறையில் பழுக்க வச்சு சாப்பிடணும்னு விரும்புகிற இயற்கை ஆழ்வர்களுக்கு ஒரு சரியான இடம் வந்து வரகம்பாடியில் காசி நகர்னு ஒரு இடம். மெயின் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா இவர் சகோதரர் சக்தி, இவர் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இமாம் பசந்த், சேலம் குண்டு, பெங்களூரு இந்த மாதிரி வகையான மாம்பழங்களை விளைவிச்சு அதை பறித்து கொண்டு வந்து இங்கே பாருங்க, மாமரத்தை வந்து இந்த மாதிரி புல் இதெல்லாம் போட்டு இயற்கை முறையில் தான் பழுக்க வைக்கிறாரு. ரசாயன கெமிக்கல்லாம் போடுறது கிடையாது. எல்லா மாம்பழமும் அப்படியே உழவர் சந்தையில் நீங்கள் வாங்கினா வந்து உங்களுக்கு எவ்வளோ குறைந்த விலையில் கிடைக்குமோ, விலை பற்றி முக்கியம் இல்லை. மாம்பழத்தை அப்படியே இன்னைக்கு காலையில் பறித்த மாம்பழத்தை இன்றைக்கே நீங்கள் வாங்கிட்டு போகலாம். வீட்டில் போய் இவர் சொல்லிடுவார், 4 நாள் 5 நாள் இத்தனாம் தேதி நீங்கள் பழுத்துரும் சாப்பிடலாம்னு கரெக்டாக சொல்லுவார். அந்த நாள் எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த சுவை வந்து தித்திக்கும் மாங்கனி சுவை வந்து நம்ம சித்திரை முதல் நாள் வந்து மாப்பழா வாழையில வந்து வச்சு நம்ம இது பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம். அந்த அளவுக்கு மாம்பழம் வந்து ஆன்மீகத்திலையும் திருவிழாவில் இடம்பெற்றிருக்கு, வரலாற்றிலையும் இடம்பெற்றிருக்கு, ஆரோக்கியத்திலும் இடம்பெற்றிருக்கு. சர்க்கரை நோயாளிகள் கூட குறிப்பிட்ட அளவு மாம்பழத்தை ருசிச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லதுங்கிறாங்க. இப்போ அவர் சகோதரர் சக்தி கிட்ட நம்ம சேலத்து வரகம்பாடி மாம்பழங்களோட சிறப்பை பற்றி நம்ம இப்போ கேட்கலாம். சார் வணக்கம். இது என்ன இந்த இங்கே இருக்கிற மாம்பழம்லாம் என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணாதனால தாங்க ஸ்பெஷலே. ஸ்ப்ரே பண்ணுறதுல கெமிக்கல் எல்லாமே வந்து பியூராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்பயே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதுனால தான் வந்து இதுக்கு நல்ல பேர் மகத்துவம் வச்சு. மாம்பழம் என்னென்ன மாம்பழம் இங்கே கிடைக்குது? நம்ம கிட்ட எல்லா வெரைட்டியுமே இருக்குதுங்க. இமாம்பாஸ் இருக்குது, சேலமலூரா இருக்குது, மல்கோவா இருக்குது, நடுசலை இருக்குது, குண்டு இருக்குது, மல்லிகான் பழம் இருக்குது. மல்லிகாவா? ஆமாம். என்ன விசேஷம் மல்லிகா? அதனால டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாழா நல்லா ஒரு 1/2 அடி லென்த்துக்கு இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்களா? இல்லைங்க, அது இல்லை, மரத்தில் இருக்கு. சரி, என்னென்ன பழம் ஒன்று எடுத்து சொல்லுங்க, பேர் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து என்னது? இமாம் பசந்த். ஆமா, இது வந்து இமாம் பசங்க. அது என்ன காமிங்க? இது வந்து குண்டுங்க. குண்டு, சேலம் குண்டு. சேலம் குண்டு இதுக்கு பேரு. பாருங்க, இதான் சேலம் குண்டு. மாம்பழத்தை முதல்ல தெரிஞ்சு அப்படியே போய் அதையும் காமிங்க. இது வந்து சேலம் மல்கோவா. மல்கோவா மாம்பழம். ஆமா, மல்கோவா மாம்பழம். இது வந்து நடுசலை. நடுசலை. மலைக்கோட்டை மாமன்னன் நாங்களாம் செல்லமா அழைக்கக்கூடிய ஏடி மோகன் சார் வந்திருக்காரு. ஆனா இப்ப நீங்க அவங்களை கூப்பிட்டு வந்திருக்க வரகம்பாடியில நீங்க இது வரைக்கும் பாதி ஊர் தான் பார்த்தா இப்பதான் வந்திருக்கீங்க. இந்த மாங்கனி நம்ம இப்ப வாங்க போறோம், அதை பத்தி என்ன கருத்து சொல்லுங்க பாக்குறவங்களுக்கு. நானும் சேலத்துல வந்து எல்லா இடமும் சுத்தி இருக்கேன். இந்த மாதிரி இந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு இயற்கையில் சொல்லி ஒரு கிராமத்தை இவ்வளவு காலமா பார்க்காம விட்டுட்டேனே அப்படின்றது. ஏன்னா வந்தா அந்த ஏரியோட திரும்பி ரிட்டர்ன் போயிடும், உள்ள வந்ததே கிடையாது. இது இந்த இடமும் வந்து பார்க்கும்போது இந்த சுற்றுச்சூழல், இந்த இடம் எல்லாமே இந்த மரங்கள் சூழ்ந்திருக்கு. இந்த இடமும் வந்து ரொம்ப அழகாகவும் இயற்கை சார்ந்து இருக்கிறது இல்லாம எந்த விதமான கெமிக்கல் யூஸ் பண்ணாம பாரம்பரிய முறைப்படி பழுக்க வைத்த மாம்பழம். ஏன்னா இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி பழுக்க வைத்த மாம்பழம் பழங்களே கிடைக்கிறது அபூர்வம் அப்படின்னும் போது இவங்க உருகாத கரையாத ஐஸ்கிரீம் உங்க இல்லம் தேடின்ற மாதிரி அப்படியே பறிச்ச ஒரு பழங்கள் வந்து உடனே நமக்கு அருகாமையிலேயே அப்படின்றது பற்றி இல்லாம இயற்கை சார்ந்து இயற்கை சூழ்ந்த இடத்துல இருக்கும்போது அவங்க அப்பப்போ பறிச்சுட்டு வந்து கொடுக்கறதுன்றது வந்து நான் விளைந்த காய்கனிகள் தான் பழுக்கும், பிஞ்சா இருக்கிறது வந்து பழுக்காது. அதை பார்த்து அப்பப்போ தேவைக்கேற்ப பறிச்சுட்டு வந்து இங்கே அவங்க கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பாகவும் நல்லா இருக்குது. சேலத்தில் வந்து மாம்பழமே இல்லை நம்பிட்டு இருந்த காலத்தில் வரகம்பாடின்ற அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ மாமரங்கள் இருக்கிறதுன்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்குது. நன்றி. பாரம்பரிய முறையில் பழுக்க வைத்த மாம்பழம், சேலத்து மாம்பழத்தை கண்ணில் பார்க்கணுன்னா வரகம்பாடிக்கு வாங்க. இந்த சக்தி மரத்தடி மாம்பழ கடையில் வந்து நம்ம சுவைத்து பார்க்கறதுக்கு மாம்பழத்தை அப்படியே அறுத்து கொடுக்குறாங்க. இது பாருங்க, ஒரு நடுசால மாம்பழம் அது எனக்கு கொடுத்தாங்க. நான் சுவைத்து பார்த்தேன், ரொம்ப ருசியாக நல்லா. அது இயற்கைங்கிறது சாப்பிடும் போதே தெரியுது, அந்த தோலோட சுவையே தெரியுது. இது இயற்கையில் பழுத்த நல்ல ஒரு மாம்பழம், தரமான மாம்பழம்ட்டு. ஸோ நம்ம சுவைத்து பார்க்குறதுக்கு மாம்பழத்தை அறுத்து கொடுக்குறாங்க. சுவைத்து பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம உடனே நம்ம வந்து எவ்வளோ மாம்பழம் வேணால் வாங்கிக்கலாம். இது பாருங்கள், ஒரு மண்ணின் மனம், சேலம் மண்ணின் மனம் வீசக்கூடிய ஒரு நடுசாலை மாம்பழத்தோட ஒரு மாம்பழத்துண்டு. இது கண்ணில் பார்க்கும்போதே இந்த மாம்பழத்தினுடைய கலரு எல்லாமே பார்க்கும்போதே இது இயற்கையில் விளைஞ்சதுங்கிறது நமக்கு சாதாரணமாகவே தெரியுது. ஸோ வந்து மாம்பழம் வந்து சாப்பிட்றது வந்து நல்லா இயற்கையில் பழுத்த, தானாக பழுத்த நல்ல பழங்களை சாப்பிட்ணுன்னாக்கா நம்ம இந்த வரகம்பாடி
காசிநகர் சக்தி மரத்தடி மாம்பழ கடைக்கு அவசியம் நம்ம வந்தோம்னாக்கா எல்லா வகையான மாம்பழங்களையும் நம்ம வாங்கி சுவைக்கலாம். பாருங்க, அது என்ன பழம்? இது மல்கோவா தான். மல்கோவா. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் மல்கோவா, இமாம் பசந்து, குண்டு, நடுசாலை எல்லா மாம்பழமும் இந்த பகுதியில் வந்து மாமரங்களில் விளைந்தது. அன்னன்னைக்கு பறித்து அழகாக வகைப்படுத்தி இயற்கை முறையில் பழுக்க வச்சு விற்கிறாரு. நம்ம வீட்டில் போய் நம்ம பழுக்க வச்சுக்கலாம். அதோட இந்த இடத்துக்கு வர்றதே ஒரு ஜிலு ஜிலுன்னு பசுமையான பாருங்கள், மரத்தடி நிழலில் ஜிலு ஜிலு காற்றுல இந்த கோடை காலத்தில் நம்ம ஏசி இந்த மாதிரி இயற்கைக்கு மாறான குளிர்ச்சி உடம்புக்கு கெடுதல். இங்கே இயற்கையான ஜிலு ஜிலு காற்று, சுத்தமான ஒரு ஆக்சிஜன் நிறைந்த காற்று, மாசற்ற பூமி, கள்ளங்கபடம் இல்லாத கிராமத்து மனிதர்கள் பாருங்க. அவங்க அந்த பாட்டியம்மா உட்காந்துருக்காங்க கைத்துக்கட்டில். அது மாதிரி ஒரு அழகான சூழல்ல வந்து இந்த மாங்கனிகள் வாங்குறதே ஒரு பெரிய அனுபவம். இந்த மாங்கனிகளை நம்ம வந்து இந்த மாதிரி வியாபாரிகளை ஊக்குவிக்கணும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கார்பரேட் கடையில் போய் மாம்பழம் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு நம்ம சிற்றூர்கள் இருக்கக்கூடிய சந்தை, வரகம்பாடி இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மாம்பழங்கள் வாங்கி நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து இந்த ஆண்ட்ராய்டு உலகத்தில் செல்ஃபோன் ரீல்ஸ் பார்க்குறவங்களை கூப்பிட்டு வந்து இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாம்பழங்களை இது பண்ணுறாங்க, பயிர் பண்ணி நமக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த கோடை காலத்தை இந்த வரகம்பாடி மாம்பழங்களோடு மாங்கனிகளை நம்ம நேரடியாக வந்து வாங்கி சுவைத்து உட்காருங்க சக்தி சார், சுவைத்து இந்த மாம்பழத்தை வந்து நம்ம சேலத்தின் அடையாளமான இந்த மாம்பழத்தை வந்து போற்ற வேண்டும். இந்த தித்திக்கும் இந்த மாம்பழம் வந்து நம்ம உலக புகழ்பெற்ற சேலத்து மாம்பழம், அந்த வரகம்பாடி மாம்பழம் வந்து ரொம்ப ருசியான மாம்பழத்தை சுவைக்கணும். வாழ்க மாங்கனி, சேலத்து மாங்கனி, வரகம் பாடி மாங்கனியின் சுவை வளர்க. இந்த மாங்கனி விவசாய பெருமக்கள் வளர்க. நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.